நீவா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது ஃபன் வித் ஃபைனான்ஸ். Nine to five job and we have a business on the other side. 9 to 5 job பார்த்தீங்கன்னா மேனேஜர், கம்பெனி பட்ஜெட் அதெல்லாம் டிசைட் ஆகி நம்ம சேலரி ஃபிக்ஸ் ஆயிடுது. ஆனால் பிஸ்னஸ்ல பிரைம் ஃபேக்டர் வந்து இன்கம் தான். அதுல சேலரிங்கிறது எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம், எப்படி நம்ம தனியாக அதை எடுத்து வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேலரி அப்படின்னு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பர்சனலான விஷயங்கள் பற்றி யோசிப்போம். வை யூ ஆர் ஏர்னிங், ஏன் சம்பாதிக்கிறீங்க, ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? பிசினஸ் இல்லையா? பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சேலரியாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்க தானே போகிறீங்க. ஓகே, நேம், சர்வைவல், அப்புறம் மேபி கெட் ரிச், ஃபேமிலி, அது இருந்தால் இது வந்துடும்ல எப்படி பார்த்தாலும். இல்லை வரல அதில். எப்படி? ஃபேமிலி, பி ஹாப்பி, சரியா, டு ரன் யுவர் லைஃப். ஓகே. அடுத்து என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களை பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான். உங்களுடைய ஒர்க் டைமுக்கு மேலே வேலை பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சரியா, ஓவர் டைம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சாட்டர்டே சண்டே ஆஃப்னா ஆஃப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு மேலே ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும்தான். அந்த லீவ் எல்லாமே நீங்கள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம். அந்த டைமை நீங்கள் வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது, எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. அந்த காசை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுறதுனால உங்களுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு, ஸோ பி கீன் ஆன் வேர் யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் டைம். ஓகே, சரியா? ஒன்று. அடுத்தது எல்லாருக்குமே சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ், எப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றீங்களோ அப்போ வந்து தயவு செஞ்சு உங்களுடைய ஒர்க் ப்ரெஷரை வெளியே வச்சுட்டு வந்துருங்க. இது எங்கள் அம்மா அப்பாவும் சொல்கிற டைலாக் தான். சரியா? ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குறது வந்து அந்த ஒரு மணிக்காக மட்டும்தான் வேலை பார்க்குறீங்க. டு பி ஃப்ராங்க், இதுக்காக மட்டும்தான் வேலை பார்க்குறீங்க. சரியா? கரியர் க்ரோத் எதுக்கு? சேலரி ஹைக்காக. அதே மாதிரி இந்த இன்சென்டிவ்ஸ்க்காக அதிகமாக ஒர்க் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. மேபி தேர் நீடுக்காக அவங்க எல்லாமே பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஃபினான்ஸை தெளிவாக மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா தே கேன் மேனேஜ் இட். ஸோ எப்பவுமே இந்த விஷயங்களை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். இதை எதுக்காக இவ்வளோ அழுத்தமா சொல்றேன்னா, நீங்க ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, பிஸ்னஸ்ல இருக்கும்போது எனக்கு சேலரினா என்னன்ட்டு. பிஸ்னஸ்ல இருக்கும்போது சேலரின்னு ஒன்னே கிடையாது. அப்போ நீங்க வந்து பிஸ்னஸ் ஓனரா இருக்கும்போது நீங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஐ ஆம் தி பாஸ், எனக்கு எப்போ வேணுமோ நான் லீவ் எடுப்பேன். ஆக்சுவல் திங், உங்களுக்கு சேலரிடா இருக்கும்போது ஒரு பாஸ், ஆனா பிஸ்னஸ் மேனா இருக்கும்போது பீப்புள் தான் அவங்களோட பாஸ். பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒரு ட்ராப். ஃபர்ஸ்ட் நல்லதுதான், இல்லைன்னு சொல்லலை, தே கேன் பி ஹாப்பி. ஆனால் அதுக்கு வந்து ஸ்கேல் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நம்ம இல்லாத இடத்துல நம்ம மாதிரியே இருந்து ஒருத்தர் வேலை பார்க்கணும். நான் ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டேன். ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, அவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பர்சன், அவர் கூட உட்காந்துருக்கும் போது அவரோட ஃபோன் கூட வச்சுட்டு சும்மா பேசியிருந்தாங்க, ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காங்க. 2 to 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரத்தில் அவருக்கு ஒரு கால் வரல. டூ யூ திங்கிங் உங்களுக்கு 3 மணி நேரத்துல ஒரு கால் வருமா? எத்தனை கால் வரும் நம்மள வேலைக்காக? ஆனா அவருக்கு கால் வரல. அவர் வந்து என் பொசிஷன்ல வேற ஒருத்தனை வச்சிருப்பாங்க, அங்க வந்து அவர மாதிரியே வேலை பார்க்க ஒரு ஆள் இருப்பார். இவர் வந்து அவர்கிட்ட கடைசியா கேள்வி மட்டும் கேட்டா போதும், அந்த சினாரியோல வச்சிருப்பாங்க. நம்ம இங்க என்ன செய்வோம்னா, நம்மளுடைய வேலைக்கு நம்மளே பாஸா இருக்கோம் அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு செய்வோம். சரியா? பர்சனல் டைமும் ஒன்னே இல்லாத மாதிரி போகும்போது வர்ற இன்கமுமே தேவையில்லாததாக மாறும்.